ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைல் கெட்டி சால்னா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, வதங்கின உடனே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். மறுபடியும் ஒரு கடாய் வச்சுக்கணும். கடாய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கிட்டு மல்லித்தூள், மல்லி இலை, புதினா இலை கிள்ளி வச்சுருக்கோம், அது போட்டுக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிண்டிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ கிரேவி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் ஒரு 5 முந்திரி, கொஞ்சம் கசகசா நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன், இதை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டு குழம்பு நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு இறக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த சால்னாவை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.